கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சேதங்களுக்கு மத்தியில் தன் எஜமானருக்காக நாய் ஒன்று காத்திருக்கும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலை, முண்டகை கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயுள்ள நிலையில் குவிந்து கிடக்கும் பாறைகளை அகற்றினால் இன்னும் எத்தனை சடலங்கள் கிடைக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. நிலச்சரிவால் மண்ணுக்குள் புதைந்து போயின மலை கிராமங்கள். இருந்த இடம் தெரியாமல் அழித்து கோர தாண்டவம் ஆடியுள்ளது இயற்கை. ஏக்கத்துடன் காத்திருக்கும் இந்த நாய்க்கு தெரியாது தனது எஜமானர் எங்கு இருக்கிறார் என்று. உயிருடன் இருப்பார் என்ற நம்பிக்கையில் ஏக்கத்தோடு வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறது. முண்டகையில் 3 நாட்களாக தான் வாழ்ந்த வீடு, தன்னை வளர்த்த எஜமானை எல்லா பக்கங்களிலும் தேடிவிட்டது இந்த நாய். வெறும் சகதியும் பாறையுமாய் கிடக்கும் இடத்தில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத சூழலில் இப்படி உயரமான இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் ஓடியாடி விளையாண்ட வீட்டையும் தனக்கு சோறூட்டி வளர்த்த எஜமானரையும் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த பாவப்பட்ட நாய். முண்டகையின் உச்சியில் துவங்கிய நிலச்சரிவு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சூரல்மலையை தாண்டியும் கடந்து சென்று எத்தனையோ உயிர்களை பலி வாங்கி விட்டது. சூரல்மலையே சுடுகாடு போல காட்சியளிக்கிறது. மனிதர்கள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவு பெரிய பெரிய பாறைகள் உருண்டு கிடக்கின்றன. வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த தேடுதல் பணியிலேயே பலி எண்ணிக்கை 350ஐ தாண்டியுள்ளது என்றால் பாறைகளை அகற்றிவிட்டு தேடினால் இன்னும் எத்தனை சடலங்கள் கிடைக்குமோ. முண்டகையில் 150 குடும்பங்கள், சூரல்மலையில் 250 குடும்பங்கள், என்ன ஆயின அத்தனையும்? பார்க்கும் இடமெல்லாம் பெரும் பெரும் பாறைகளே எஞ்சி உள்ளன. மீட்பு படையினர் உடல்களை மீட்க போராடி வருகின்றனர். அப்பகுதியே போர் நிறைவுற்ற போர்க்களம் போல் தெரிகிறது. பசுமை கொஞ்சிய அழகான கேரள கிராமங்களான சூரல்மலையும் முண்டகையும் உயிரற்ற காடுகளாக காட்சியளிக்கின்றன. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திக் மற்றும் சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.